திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தோட முக்கியத்துவம் என்ன? இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துருக்காங்க? எது தொடர்பாக விவாதிக்கப்படுகிறது? முழு விவரங்கள். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுவாக திமுகவினுடைய எம்பிக்கள் கூட்டம் என்றால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னர் தான் நடைபெறும். ஆனால் இந்த முறை ஒரு மாதத்துக்கு முன்பாகவே இந்த எம்பிக்கள் கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. நவம்பர் மாதம் தான் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும். அதற்கு இன்னும் 1.5 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல முன்கூட்டியே திமுக எம்பிக்கள் கூட்டத்தை நடத்துவதற்கு காரணம் என்ன என்ற எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்தில் எழுதியிருக்கிறது. திமுக வட்டாரத்தில் விசாரித்த போது 3 விஷயங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ஒன்று, மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி விவகாரம். நிதி விவகாரம் சம்பந்தமாக ஏற்கனவே திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பல்வேறு வகையில் குரல் எழுப்பியிருக்காங்க. அந்த நிதி விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, ஜிஎஸ்டி விவகாரம் சம்பந்தமாகவும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், இந்த விவகாரம் இன்றைய கூட்டத்தில் அதிகம் விவாதிக்கப்படும் அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா பீகார் போன்ற மாநிலங்களில் இந்த வாக்காளர் சிறப்பு பட்டியல் தீவிர திருத்தத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டிலும் அடுத்த மாதம் தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறதுனால திமுக எம்பிக்கள் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் உத்தரவு முதலமைச்சரிடமிருந்து திமுக எம்பிக்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இப்ப திமுக எம்பிக்கள் பொறுப்பாளர்களா நியமிக்கப்பட இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஒவ்வொரு எம்பிக்களுக்குமே ஒரு 6-7 சட்டமன்ற தொகுதிகள் வரும் அவங்க தொகுதியிலேயே. ஆனால் ஒரு 10 தொகுதி வரைக்கும் ஒரு எம்பிக்கு பொறுப்பாளராக அந்த தொகுதியை கொடுத்து இந்த பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரம் நடக்கும்போது நீங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் பணியும் இன்னும் ஒரு 6 மாசத்துல தேர்தல் வர இருக்கிறதுனால அந்த தேர்தல் பணிகளையுமே எம்பிக்கள் தொகுதிகளில் முழு வீச்சில் கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இன்றைய கூட்டமாக அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்கள் எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. கூட்டத்திற்கு பிறகு தீர்மானம் வர இருக்கிறது. இந்த எஸ்ஐஆர், அதாவது வாக்காளர் சிறப்பு பட்டியல் விவகாரம் சம்பந்தமா கண்டனம் தெரிவித்து அந்த அறிக்கை மத்திய அரசை கண்டிச்சு அறிக்கை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திமுக சார்பிலும் ஏதேனும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கும் திட்டம் இருப்பதா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாகத்தான் தற்போதைய அரசியல் நிலவரம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் போன்றவற்றையெல்லாம் முன்னெடுத்து தான் இந்த எம்பிக்கள் கூட்டம் அப்படிங்கிறது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய கள விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.